கடந்த 9ஆம் தேதி சபரிவர்மன் அவர்கள் தென்றாபுரம் காவல் நிலையத்திலிருந்து 200 கிராம் குட்கா வச்சிருந்ததாட்டு கைது பண்ணி அன்னைக்கு நைட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 13ஆம் தேதி அவர் இறந்ததாட்டு நமக்கு தகவல் வந்து இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இப்போ தான் கிடச்சிருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து 19 இடங்களில் கடுமையான காயங்கள், எலும்பு உடைவு, தலைப்பகுதியில் ஸ்கல்லில் காயம், செஸ்ட்டில் இருதயங்களில் காயம், கால் எலும்பு உடைவு, இதை மாதிரி 19 இடங்களில் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போது உறவினர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு, அதாவது போஸ்ட்மார்டம் பண்ணுறதை நாங்கள் பார்க்கணும், எங்கள் முன்னிலையிலே தான் நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது காவல்துறை நண்பர்கள் அதை அனுமதிக்கவில்லை. மேலும் இந்த போஸ்ட்மார்டம் முடிந்தவுடன் நீங்கள் பாடியை வாங்கிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் தான் இருக்கிறது தவிர, இந்த மரணத்திற்கான காரணம் தெளிவாக தெரிகிறது. 19 இடங்களில் உடம்புல பல்வேறு இடங்களில் இதை நோட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான், கடுமையான காயங்கள் மட்டும்தான் நோட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி காயங்கள் உடம்பு முழுவதும் காயங்களாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த காயங்களை எல்லாமே பொருட்படுத்தாமல் ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை இல்லாமல் குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய ரீதியில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதை சம்பந்தமாட்டு வெகு விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம எதிர்பார்க்குறோம். இது 200 கிராம் குட்காவுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இது ஸ்டேஷன் பெயிலே விடக்கூடிய ஒரு குற்றம் தான். 200 கிராம் குட்கா அப்படிங்கிறதுக்கு இது பெரிய இதே இல்லை, அவங்க ஸ்டேஷன் பெயிலே விட்டுருக்கலாம். அதே போல் இது இப்போ அக்கரன்ஸ் எங்கே நடந்திருக்குங்கிறதே இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் சப்ஜெக்டில் நடந்ததாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. உறவினர் ரிமாண்ட் பண்ணி முடிச்சு அங்கே சப்ஜெக்ட் கொண்டு போனதுக்கு அப்புறத்துக்கு 2 நாள் கழிச்சு அந்த ரிங்கு, அந்த இது காதில் போட அந்த கம்பளம், அப்புறம் அந்த அருணாபடி கொடுத்தான்னு சொல்றாங்க. அது வந்து சட்டத்தில் அப்படி பண்ணலாம் இல்லை? அப்படி பண்ண முடியாது. அவங்க அப்படியே ரிமாண்ட் பண்ணும்போதே இதெல்லாம் எடுத்துருவாங்க. ஈவன் ஒரு சின்ன டவல் கூட கொண்டு போக முடியாது. ஏன்னா அதுவே ஃபியூச்சரில் பிரச்சனையே இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி ரிங்கு, அருணாகடி இதெல்லாம் கொண்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது 2-3 நாளைக்கு பிறகு தந்திருக்குதுங்கிறது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்த கட்டமாக இது இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு நாளை காலையில் வந்து இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க பார்த்துருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாளை காலையில் நாங்கள் தெளிவான அறிக்கையோட குற்றவாளிகளே நாங்கள் கைது செய்வோம் சொல்லியிருக்கிறாங்க. அதே நாங்கள் எதிர்பார்க்குறோம். கடுமையான தாக்குதல் வந்து தலைப்பகுதியிலையும் இருதயம் பகுதியிலையும் இருக்குது. அதுபோக வலது கை எலும்புகள் உடைவாகவும் கால் எலும்புகள் உடைக்கப்பட்டதாகவும் இருக்குது. பிறப்புறுப்புலையும் அடிபட்டது. ஆனால் அது கடுமையான காயம் மட்டும் இல்லை. ஆனால் கடுமையான காயம் இருதய பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் இருக்கதாட்டும் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. இருதய பகுதியில் அடிபட்டதுனால ஒரு கார்டியாக் அரெஸ்ட். இந்த கேஸில் வந்து சந்தேகம் இப்போ சப்ஜெக்டில் வச்சு தான் இந்த சம்பவம் நடந்ததா சொல்லியிருக்கிறாங்க. காவலர்கள் மற்றும் சப்ஜெக்டில் இருந்த கைதிகளும் இதில் ஈடுபட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் தெளிவான விசாரணையில் நமக்கு தெரியும். என் பேர் பொன்முத்து பாண்டியன், வழக்கறிஞர்.